எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பச்சை பயிறு 1 கப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு 6 ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். 6 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜார் வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய ஜார் இருந்தால் ஒரு வாட்டி பண்ணாலே போதும். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டு இன்னும் 1 மினிட்டு வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போது தோசை நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.